6:30 அதுக்குள்ள முடிச்சிருவேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஆனா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். வெரி சிம்பிள், பட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். வெரி பவர்ஃபுல். இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது அநேக காரியங்களை சீஷர்களுக்கு பிரசங்கம் பண்ணார் பாருங்க. நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஆனா என்னன்னா, அவர் கூடவே இருக்கும்போது சீஷர்களுக்கு அது புரியவே இல்லை. நிறைய விஷயம் புரியல பாருங்க. எனக்கு நான் யோசிப்பேன், இப்ப நான் வந்து டீச் பண்றேன், எனக்கே யாருக்காவது புரிஞ்சா புரியலையா அப்படிங்கிறது நமக்கு புரியாத வரைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சிலர் யோசிப்பாங்க, பிரதர் புரிஞ்சிருச்சு பிரதர், அடுத்ததுக்கு போங்க பிரதர்னா. இல்ல இல்ல, ஒரு சிலருக்கு இன்னும் புரியலையேன்னு நினைச்சு நான் என்ன பண்ணுவேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் திருப்பி திருப்பி. ஏன்னா இது புரியாம போயிடக்கூடாதே, அந்த ஒரு ஆசைதான் நமக்கு. இந்த விஷயம் மட்டும் புரிஞ்சுன்னா இவங்க வாழ்க்கை மாறிடும் இல்லையா. யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஆனாலும் அழகா பிரசங்கம் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, இதுவே உங்களால புரியல, இன்னும் நிறைய இருக்கு, பரலோக ராஜ்யத்தினுடைய காரியம் இன்னும் அதிகமா இருக்கு, இதெல்லாம் இன்னும் சொன்ன நீ தாங்கவே மாட்டீர்கள், நீ என்ன பண்ண மாட்ட, உன்னால தாங்கவே முடியாது அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஸோ இந்த இவங்களுக்கு எப்போ அது புரிஞ்சுதுன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை அவங்க எப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பரல பரலோகத்தின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு வந்து இவர்களை நிரப்பினார் இல்லையா, அந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான், அந்த ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்த ஆவியின் நிறைவின் அனுபவம், இந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் பாருங்க அவங்க கண்கள் திறக்கப்படுகிறது, இருதயம் திறக்கப்படுகிறது, எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைகிறது. ஆமென். சோ இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கும்போது புரியவே இல்லை பாருங்க. பிசிக்கலா இயேசு பக்கத்திலேயே இருக்கிறாங்க, இயேசு செய்கிற எல்லா அற்புதங்களையும் கண்ணால பாக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனாலும் அவர்களுக்கு எதுவுமே புரியலைங்க, எதுவுமே அவங்களுக்கு உள்ள இறங்கல. நீங்க நினைக்கலாம், அவங்க இப்ப அற்புதங்கள் எல்லாம் கூட செஞ்சாங்களே, இயேசு அதிகாரத்தை கொடுத்தார். நீங்க லூக்கா 10 இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இயேசு சீஷர்களுக்கு அவர் இருக்கும்போது அந்த அத்தாரிட்டி கொடுத்தார். அவருடைய வல்லமைக்கு கீழாக இவர்கள் செயல்பட்டார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்றதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்குமே அந்த மாதிரி காரியங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 பெரிய சர்ச் இருக்கு, அவர் வல்லமையான ஒரு ஊழியர் வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லா ஊழியர்களுமே ஒரு ஊழியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஊழியத்தோடு நீங்க இணைந்து இருக்கும்போது, நீங்க அந்த ஊழியத்துல இணைஞ்சு இருக்கும்போது, அந்த ஊழியர், அந்த தலைமை ஊழியர் இருக்கிறார் இல்லையா, அவர் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படி செயல்படும்னா, அவங்க கூட இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் அது செயல்படும். அண்டர் த அம்பர்லா ஆஃப் தட் மேன் ஆஃப் காட். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பெரிய தீர்க்கதரிசியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ப்ராஃபட். இப்ப நீங்க அந்த ப்ராஃபட்டோட கனெக்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த ப்ராஃபட்டோட அவரோட கூட்டத்துல அவருக்கு அதுலயே இருக்கிறீங்கன்னா, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது போல நீங்களும் உரைப்பீங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வாயில என்ன வரும்? ப்ராஃபட்டிக்கா வரும். புரியுதா? ப்ராஃபட்டிக்கா வரும். நீங்க 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 ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்க முடியும். ஏன்? ஏன்னா நீங்க யாரோடு, எந்த தீர்க்கதரிசியோடு கனெக்டா இருக்கீங்களோ அந்த அனாயிண்டிங் என்ன ஆகும்? அந்த அந்த அம்பர்லா, அந்த ஷேடோ அது உங்க மேல இருக்கும். இப்போ நல்ல ப்ராஸ்பெரிட்டியில ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு செழிப்பின் அபிஷேகத்துல ஒரு ஊழியர் இருக்கிறார், வேற லெவல் அவரு. அதுல அவரோட கனெக்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அது மட்டும் இருக்கீங்கன்னா, அவர் மேல இருக்கிறது உங்க மேல பலிக்க ஆரம்பிக்கும். ஆமா, பலிக்கும். ஒருத்தர் ஹீலிங் அனாயிட்டிங்ல ஒர்க் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க, பயங்கர அற்புதம், அந்த ஊழியக்காரர் கை வச்சாலே அப்படியே சுகமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கூடவே இருக்க இருக்க நீங்க போய் ஜெபம் பண்ணா ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும், பயங்கரமா நடக்கும். ஆமா, இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது சீஷர்கள் அப்படிதான் போய் பிசாசெல்லாம் ஓட்டுனாங்க, அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா இயேசுவோடு கூட இருந்தாங்க, இயேசுடைய அத்தாரிட்டியில இருந்தாங்க, அதிகாரத்தில் இருந்தார்கள். இது ஒர்க் ஆகும். ஆனா பாருங்க, இப்ப இயேசு வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனா இப்ப இயேசு பிசிக்கலா கூட இல்ல.
ஆனா ஸ்பிரிச்சுவலா ஸ்பிரிட்டா அவர் வரப்போறாரு. அப்ப அதான் சொல்றாரு, நீங்க போய் எருசலேம்ல காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து நிழலிடுவார், வல்லமையா இறங்குவாரு. அது பிதாவின் வாக்குத்தத்தம். அதுக்கப்புறம் தான் பாருங்க இவங்க வாழ்க்கை மாறுகிறது. பேதுரு நடந்து போகும்போது அற்புதங்கள் நடக்கிறது. இப்ப பாருங்க, பேதுரு தனியா அற்புதங்களை செய்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பேதுரு அற்புதம் பண்ணலையா? பண்ணாரு. ஆனா அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவோடு இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் செயல்படுது. இப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது அந்த அதிகாரம் தன்னிச்சையாக செயல்படுது. எப்படின்னா பேதுரு ஒரு தனி மினிஸ்ட்ரியே என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். யாருக்கெல்லாம் புரியுது? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இப்போ அவர் கூடவே இருக்கிறவங்க பாருங்க, எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. ஆனா சப்போஸ் இப்போ அவங்க அந்த தீர்க்கதரிசியை விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சர்ச்சை விட்டுட்டு இப்போ வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் தப்பா போயிட்டே இருக்கும். இவங்க தனியா இவங்களுக்குன்னு உள்ள அனாயிட்டிங்ல இல்லைன்னா இவர்கள் மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் சில பெரிய சபைகள் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஊழியர் ஒருத்தங்க கூட இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஊழியரை விட்டுட்டு தனியா போய் சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா பார்த்தா ஓடவே ஓடாது. பெரிய பெரிய ஊழியர்களோட இருப்பாங்க. இருக்கும்போது அவங்க வல்லமையா பயன்படுவாங்க. ஆனா உடனே அவங்க நினைச்சுக்குவாங்க தனக்கு அந்த வல்லமை இருக்கு, தானும் அந்த வல்லமையில இருக்கிறோம்னு நினைச்சிட்டு அப்படின்னு நினைச்சு அந்த அந்த ஊழியரை தள்ளிட்டு போவாங்க. பார்த்தா தே வில் மால் ஃபங்க்ஷன். நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் இதெல்லாம். ஆனா தனியா ஊழியம் பண்ணக்கூடாதா, பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியாக நமக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் நீங்க எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த கனெக்ஷன் மூலமாகவே உங்களுக்கு அந்த அபிஷேகம் வரும். இப்ப இயேசு கூடவே தான் இருந்தாங்க. இப்ப இயேசு தான் சொல்றாரு, போய் எருசலேம்ல காத்திருங்கன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த கனெக்ஷன் ஜீசஸோட தான் இருக்கு. புரியுதுங்களா? there is an individual anointing, there is a shadow anointing. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கேன். இப்ப என்னோட மென்டார் கூட நான் இருக்கும்போது என் நிறைய காரியங்கள் என் லைஃப்ல என் மென்டார் மேல இருக்கிற அனாயிட்டிங் எனக்கு ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஒர்க் ஆகும். இப்ப நான் என் மென்டார் வேணான்னு சொல்லிட்டு நான் வெளியே போனேன்னா அது ஒர்க் ஆகாது. ஆனா நான் மென்டாரோடயே இருந்துட்டே இருக்கிறேன். எனக்கு அவர் மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்ல, எனக்குன்னு இருக்கிற அபிஷேகம் ஊற்றப்படும். புரியுதுங்களா? There is a anointing from your father and to you. உங்கள் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் மேல் இருக்கிற அந்த வல்லமை ஊற்றப்படும். அதான் ஃபர்ஸ்ட் அனாயிட்டிங். அந்த அனாயிட்டிங்ல இருக்க இருக்க உங்களுக்குரிய ஒரு அனாயிட்டிங் ஊற்றப்படும். ஆமென். உங்களுக்குரிய கிஃப்ட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்குள்ள அந்த தனித்துவம் உருவாக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? தனித்துவம், அந்த தனித்துவம். சிலர் வந்து அவங்களுக்கு அந்த அந்த உள்ளேயே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஊழியத்துல பாத்தீங்கன்னா சிலர்லாம் எனக்கு தெரியும். சில ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன். அவங்க பல வருஷம் 30 வருஷம் அதே ஊழியத்துல இருப்பாங்க. அதே மாதிரியே வல்லமையில பயன்படுவாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட இது கிடையாது. அது ஒரு காலிங். அதுக்கு பேர் என்ன பேரு? அழைப்பு. அழைப்பு. ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வல்லமை எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில செயல்படுதுங்கிறதுக்கு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். சோ முதலாவது இருக்கிற ஒரு வல்லமை, இப்ப இயேசுவோடு சீஷர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அற்புதங்களை செஞ்சாங்களா? செஞ்சாங்க. அதிசயங்கள் எல்லாம் பார்த்தாங்களா? பார்த்தாங்க. பேய்களை விரட்டினார்களா? விரட்டினார்கள். ஆனா அது எப்படி ஒர்க் ஆச்சு? வித் த கனெக்ஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசுவோடு கூட இருந்ததுனால தான் வேலை செஞ்சது. அவருங்க இயேசுக்கு விட்டு தனியா போயிருந்தாங்க, ஒர்க்கே ஆகாது. யாருக்கெல்லாம் புரியுது? புரியுதா? சோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நேரம் அது தெரியல. எப்ப தெரியுமா அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அந்த வல்லமை அவங்களுக்குள்ள இல்லைன்னுங்கிறது? இப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவரை கொண்டு கல்லறையில வைத்தாங்க பாத்தீங்களா? இந்த நேரத்துல தான் இவங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. பயம்னா பயம். ஐயோ நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருவாங்களான்னு சொல்லி எல்லாரும் எங்க போயிருந்தாங்க? ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு உட்கார்ந்தாங்க. பாருங்களேன், இதே சீசர்கள் தான் போய் நீங்க போய் லூக்கா 10 மத்தேயு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா போய் பேயெல்லாம் விரட்டி இருக்காங்க.
தைரியமா பேசியிருக்கிறாங்க. இயேசுவையே பயங்கரமா பேசின ஆட்கள் இவங்கெல்லாம். ஆனா பாருங்க, இப்போ இயேசு இல்ல. இயேசுவ சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. பேதுரு மறுதலிக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு என்ன வருது? பயம் வருது. அந்த கனெக்ஷன் இல்லைன்ன உடனே ஒரு ஃபியர் வருது பாருங்க. இங்கதான் பிரச்சனை. இவன் இவன் பயந்து போய் இருக்கிறான். ஆனா ஜீசஸ் விடல. ஜீசஸ் திருப்பி போய் என்ன பண்றாரு? அவர் உயிரோடு இருக்கிறவரா காட்டுறாரு. உயிர் தெழுந்து. அப்ப சொல்றாரு, பயப்படாத. நான் பிதாவின் வாக்குத்தத்தத்தை அனுப்ப போறேன். இந்த பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு அவங்க ஆவியிலே நிரப்பப்படுறாங்க. அந்த வல்லமையின் பெயர் டுனாமிஸ். சொல்லுங்க, டுனாமிஸ். டுனாமிஸ், த மைட்டி பவர் ஆஃப் காட். ஆமென். இந்த வல்லமையிலே நிரப்பப்படும் போது ஒவ்வொரு சீஷர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற இவர்கள் தேவ புத்திரர்களாக செயல்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையிலையும் ரட்சிப்பின் அனுபவம் வரும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில கிரியேட் செய்கிற சில காரியங்கள், வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் அது நடக்கு. ஒரு டைம்ல தேவனுடைய டுனாமிஸ் பவர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். த அத்தாரிட்டி, சகல அதிகாரம். இந்த டுனாமிஸ் பவர் வரும் பொழுது பாருங்க, நீங்க தேவனை போல செயல்பட முடியும். யாருக்கு புரியுது? தேவனை போல அப்படின்னா, நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கு. நாம் சொல்லுகிற காரியங்கள் வல்லமையாய் செயல்படும். அற்புதங்கள் நம் மூலமாக நடக்கும். அதான் இந்த டுனாமிஸ் பவர். இந்த டுனாமிஸ் பவர் உங்களை மிகப்பெரிய காரியங்களை, இயேசுவை விட அவர் சொல்றாரு, என்னை காட்டிலும் மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்கிறார் இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெருசா செய்வான்னா, அந்த அளவுக்கு இந்த வல்லமை உங்களை வெளிப்படுத்தும். அதான் இந்த டுனாமிஸ் பவர். இப்போ இது ஒரு காரியம் இருக்கு. இதுக்கு அடுத்தது கிரேக்க மொழியில இந்த வல்லமையை குறித்து நிறைய நேம்ஸ் சொல்றாங்க. அதற்குரிய மீனிங்ஸ் இல்ல அது செயல்படுற விதம். அதுல ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸூசியான்பாங்க, எனர்ஜியா. அதுல ஒரு காரியத்தை இப்ப நேத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மெகாலியோட்டஸ். மெகாலியோட்டஸ் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம ப்ரொனவுன்ஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மெகாலியோட்டஸ் எப்படி இந்த வல்லமையை கிரேக்க மொழியிலுடைய பெயர் என்னன்னா மெகாலியோட்டஸ். மெகா அப்படின்னாலே லார்ஜ். மெகா, மெகான்னு சொல்லுவோம்ல, மெகா. மெகாலியோட்டஸ் அப்படின்னு சொல்லி இந்த இந்த வல்லமைக்கு இன்னொரு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. இந்த வல்லமை எங்க இருந்து வருது? தேவன்ட்ட இருந்து வருது. யாருக்கு வருது? நமக்கு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, நீங்க ஆண்டவர் ரட்சிக்கப்படுறீங்க, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வராரு, நம்ம அவருடைய பிள்ளை. இப்ப நம்ம பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுகிறோம். டுனாமிஸ் பவர் வருது. ஓகேங்களா? தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள்கிறோம். இந்த அக்கினி உங்களுக்கு ஒரு விதமான ஒரு செயல்பாட்டுக்குள்ள கொண்டு போகும். அதுல ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிற ஒரு வல்லமை இருக்கு. அதுதான் மெகாலியோட்டஸ். இது என்ன அப்படின்னா, இந்த வல்லமை எப்படி செயல்படும் அப்படின்னா, இப்ப பாருங்க, எல்லா வல்லமையும் எங்க இருக்கு? ஆவியானவருக்குள்ள இருக்கு. எல்லாமே எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது வெடிக்கிறது தான், அது வெளிப்படுறது தான். நம்ம புரிந்து கொள்ளும் போது அது வெளிப்படும். யாருக்கெல்லாம் புரியுது? சொல்லுங்க, எல்லா வல்லமையும் எல்லா பவரும் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, ஆல் பவர்ஸ் ஆர் given டு மீ. சொல்லுங்க, ஆண்டவர் எல்லா வல்லமையும் எங்க கொடுத்துருக்காரு? எனக்கு கொடுத்துட்டார். அத்தாரிட்டியை கொடுத்துட்டார். இப்போ எப்போ வெளிப்படும்ங்கிறது தான் விஷயம். ஓகே, சரி. முதல்ல இந்த மெகாலியோட்டஸ் அது அந்த அந்த அதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு வசனம் சொல்லட்டுமா? ஒரு வசனம் சொல்லட்டுமா? ஒன்னு பேதுரு, ஒரே நிமிஷம். எடுத்து உங்களுக்கு ஸ்கிரீன்லயே கூட நான் காட்டுறேன். ஒன்னு பேதுரு, இல்ல ரெண்டு பேதுரு ஒன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். அவருடைய தூவிய வல்லமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? ஒரே நிமிஷம்.
2 பேதுரு 1:3-4 பாருங்க. யாராவது பாருங்க. அது ஸ்கிரீன்ல எடுத்துட்டு இருக்கேன். 2 பேதுரு 1. ஓகே, 2 பேதுரு நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். 1வது அதிகாரம் 2 Peters chapter 1 verse, ஓகே, 3ல இருந்து 3, 4, 5. ஓகேயா? 2 பேதுரு 1வது அதிகாரம் 3, 4, 5. ஓகே, சரி, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, 3, 4 வாசிச்சேன். 2 பேதுரு 2 Peter chapter 1 verse 3 and 4, ரைட்? என்ன சொல்லு, இந்த வசனம் அப்படியே வாசிச்சு பாருங்க. இதுல என்ன காரியத்தை பேதுரு சொல்றாரு? யார் சொல்றா? பேதுரு. என்ன சொல்றாரு? அவரை அறிகிற அறிவு. நம்பர் 1 போடுங்க பார்க்கலாம். நோயிங் ஹிம் ஃபர்ஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அப்போ அறிகிற அறிவு ஒரு காரியத்தை சொல்றாரு, நோயிங் ஹிம். சரி, அடுத்தது நம்பர் 2, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். ஆல் திங்ஸ் பர்டைன் டு லைஃப் அண்ட் காட்லினஸ். அப்படின்னா நம்ம வாழ்றதுக்கும் தேவனோடு இருக்கிறதற்கும் என்னெல்லாம் தேவைப்படுதோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்றதுக்கும் தேவனோடு இருக்கிற உறவு அப்படின்னா இந்த பிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிற நம்ம, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தோடு இருப்பீங்க. இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? பணம் தேவைப்படுது, ஞானம் தேவைப்படுது, இல்லையா? அதில் என்ன போட்டிருக்குங்க? அந்த வசனத்தை பாருங்க. வேண்டிய யாவற்றையும். அப்படி சும்மா ஏதோ வேண்டிய யாவற்றையும் அப்படிலாம் வாசிக்க கூடாது. வேண்டிய யாவற்றையும் அப்படின்னா ஆல் திங்ஸ். சொல்லுங்க, ஆல் திங்ஸ். அப்போ நம்ம இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது, பிளஸ் தேவ பக்தி அப்படின்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் எது தரதான்? எதுங்க கொடுக்குது? சொல்லுங்களேன், எது கொடுக்குது? அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறதாம். இப்போ இந்த 3வது வசனத்தை 3ஆ பிரிச்சு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கவனமா கேளுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த 3rd verse, 3வது வசனம். ஓகேயா? என்னது? அறிகிற அறிவு. இப்ப நம்ம அவரை அறிய அறிய நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதும் தேவனோடு இருக்கிற தேவ பக்திக்கு தேவையானதும் எது கொடுக்குதான்? அவருடைய வல்லமை கொடுக்குதான். சரி, இப்ப மறுபடியும் சொல்றேன், கவனமா கேளுங்க. இதுல பெரிய இது வெளிப்பாடு இருக்கு. இப்போ அவருடைய வல்லமை எங்க இருக்கு? எல்லாரும் டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்குவோம். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தேவ வல்லமை எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு பிரதர். சொல்லுங்க, எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்களேன், உங்களுக்குள்ள இருக்கு. சரியா? உங்களுக்குள்ள இருக்கு. ஆவியானவர் உங்களுக்குள்ள தானே இருக்கிறாரு. சந்தேகம் இருக்கா? இல்ல. சொல்லுங்க, வல்லமை எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. சரி, இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லைல்ல? எல்லாரும் உங்க உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, தேவ வல்லமை எனக்குள்ள இருக்கு. என்ன பவர்? டுனாமிஸ். சொல்லுங்க, டுனாமிஸ் எனக்குள்ள இருக்கு. டுனாமிஸ். இப்போ இந்த ஆட்டம் பாம் பார்த்துருக்கீங்களா? தீபாவளிக்கெல்லாம் ஆட்டம் பாம் ஒரு பச்சை கலர்ல இருக்கும். ஆட்டம் பாம், அணுகுண்டு. யாரெல்லாம்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஒரு வெடி வெடிச்சாலும் சும்மா டவுன் அடி காதெல்லாம். அது நான் சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்தோம் பாருங்க. குவார்டர்ஸ்ல இருந்தோம். அப்ப என்ன பண்ணுவோம் அந்த பசங்க, இந்த படிக்கட்டு இருக்குல்ல, ஸ்டேர் கேஸ்ல கொண்டு இந்த ஆட்டம் பாம்பை வச்சிருவானு.
அது வெடிக்கும் பாருங்க. யார் வச்சான்னு கண்டுபிடிக்க முடியாது. வச்சுட்டு ஓடிடுவானுங்க பசங்க. வீட்டுல அப்படியே அந்த பில்டிங் அதிரும். டம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆட்டம் பாம். இப்ப இந்த ஆட்டம் பாம் இருக்குல்ல, பச்சை கலர்ல இருக்கும் பாருங்க. அது பத்த வச்ச உடனே வெடிக்கும், கரெக்டா? ஆனா அந்த நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டம் பாம் இருக்குல்ல, பச்சை கலர் அந்த கயிறோ அப்படி இருக்கும், பாத்திருக்கீங்கல்ல? இல்லைன்னா இந்த தீபாவளி இதுக்கெல்லாம் வரும் பாருங்க. அதுக்குள்ள ஒரு பவர் இருக்கு பாருங்க. இப்ப வெடிக்கல, வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கா இல்லையா? இப்போ அந்த ஆட்டம் பாம் வந்து வெடிக்கல, இன்னும் இன்னும் பத்த வைக்கல. ஆனா அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்குன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்களேன். ஏன்னா நான் சொல்ற வர காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் டுனாமிஸ். புரியுதுங்களா? இப்போ பாருங்க. இப்போ நாங்க ஒரு ரெண்டு லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி தரல. என் ஜோஷுவா பிரின்ஸுக்கு வந்து அவங்க மாமா என்ன பண்ணாரு, சுவிதாவோட தம்பி என்ன பண்ணாரு, ஒரு பெரிய பெரிய பாக்கெட்டு பட்டாசு வாங்கி கொடுத்துட்டாரு. அதுல நிறைய ஆட்டம் பாம், பாக்கெட் பாக்கெட்டா. ஆனா என்னன்னா, சுவிதாவை பத்தி தான் தெரியும்ல. ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு கையெல்லாம் இதாயிடும், எல்லாம் உள்ள வச்சிடணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டா, பேக் பண்ணி வெடிக்க பாதி வெடிக்கவே விடல, வச்சுட்டா. எங்களுக்கும் மறந்துடுச்சு. ஆனா பாருங்க, இப்போ பாருங்க, அதே ஆட்டம் பாம் தான். இப்போ என்ன ஆச்சு, பேக் பண்ணி வீட்டுக்குள்ள எங்கேயோ உள்ள வச்சாச்சு. இப்போ 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது. இப்ப அந்த வல்லமை எங்க இருக்கு? அந்த ஆட்டம் பாம்புக்குள்ளதான் இருக்கு. ஆனா என்ன ஆகல, செயல்படல. புரியுதா? இந்த மாதிரி இப்ப நீங்க அந்த ஆட்டம் பாம்ப நீங்க யூஸே பண்ணாத போதும் அந்த வல்லமை எங்கதான் இருக்கு? அந்த பவர் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா என்ன ஆகல, நெருப்பு 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 வச்சாதான் என்ன ஆகும், வெடிக்கும். நெருப்பு வைக்கல. நெருப்பு வைக்காத வரைக்கும் இந்த வல்லமை என்ன பண்ணிருக்கு, உள்ளேயே இருக்கு. அதே போல தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு டுனாமிஸ் பவர் இருக்கு. எனக்குள்ள ஒரு டுனாமிஸ் பவர் இருக்கு. ஒரு மிகப்பெரிய வெடித்து சிதறுகிற தேவ வல்லமை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த நெருப்ப பத்த வைக்காம நிறைய பேர் என்ன நமுத்து போயிருக்கு. புரியுதுங்களா? இப்ப நீங்க பட்டாசை கொண்டு போய் எங்க பாத்ரூம்ல கொண்டு வச்சீங்கன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? நான் வந்து என்னோட கூடயே வச்சுக்குவேன். சோப்பு பக்கத்துல, சோப்பு டப்பா பக்கத்துலயே உங்க பட்டாசை வச்சீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? டெய்லி என்ன ஆகும்? அது அது தன் வல்லமையை உள்ளேயே வச்சுக்கும். சுருங்கி போய் அதை நீ என்ன பத்த வச்சாலும் பத்த வைக்க முடியாது. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, கரெக்டா? அதுக்காக நீங்க கேஸ் ஸ்டவ்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. அஹ்? ஏன் டமால். அதனாலதான் சில நேரம்லாம் அந்த அனாயிட்டிங்ல நான் பார்த்துருக்கிறேன். அப்படியே அந்த சில பிரேயர்ஸ்லாம் அந்த அந்த ஒரு டைம் இருக்கு பாருங்க, அந்த அக்கினி அப்படி இறங்கும், அந்த என்விரான்மெண்டே அபிஷேகத்துல அப்படி இறங்கும். அப்ப நான் பக்கத்துல போனாலே கட்ட கட்ட கட்டன்னு அப்படி இழுத்துக்குவாங்க அனாயிட்டிங்க. நிக்கவே முடியாது, அப்படியே துடிச்சு ஆவியானவர் அப்படி அக்னியா இறங்குவார். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கேஸ் ஸ்டவ் பக்கத்துல வெடிகுண்ட வைக்கிற மாதிரி. ஆனா சிலருக்குலாம் பக்கத்துல போய் பல மணி நேரம் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஒண்ணு இறங்கவே இறங்காது. நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன், சரி வேலைக்காகாது. அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா அந்த உள்ள இருக்கு வல்லமை, ஆனா நமுத்து போயிருக்கு. ஏன்னா அதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, நீங்க ஒரு மீட்டிங்க்கு வரீங்கன்னா அன்னைக்கு வந்து எனக்கு அபிஷேகத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. நிஜமா சொல்றேன், வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த மீட்டிங்காக தாகமா, ஆண்டவரே என்னன்னா அப்படி அதுக்கு முன்னாடி அந்த தாகத்தை பெருக்கி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி சிலர்லாம் பாருங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. நான்லாம் அப்படிதான் இருந்திருக்கேன். நான்லாம் எப்பவுமே நான் ரசிக்கப்பட்ட அந்த டைம்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்னா அந்த மீட்டிங்கு போய் ஊழியக்காரர் கை வச்சா அனாயிட்டிங் வரும்லாம் இருந்தா வாய்ப்பே இல்லை. எனக்கு அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மீட்டிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். புரியுதுங்களா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த நேரத்துல அக்கினி வரும். நான் அதை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு தன்மையில நான் இருக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் ரெவலேஷன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 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 ஊழியக்காரரை மீட் பண்ண போறீங்கன்னா அங்க போனோம்னா சரி, இப்ப அவர் ஜெபம் அந்த போறோங்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எப்போ முடிவு பண்றீங்க அப்ப இருந்தே உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கணும். ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய அக்னி இறங்கணும்பா. அந்த ஒரு தாகம் அப்படியே உங்களுக்குள்ள பற்றி 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 அது எத்தனை நாள் ஆனாலும் நீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இருதயத்துல போய் அங்க போய் நின்னீங்கன்னா அவர் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உங்க மேல அக்னி இறங்கும். தீர்க்க தரிசனம் அவ்வளவு பவர்ஃபுல்லா வரும்.
நான் சிலருக்கெல்லாம் ப்ரே பண்ணும்போது பாருங்க, எனக்கு அப்படி வெளிப்படுத்துவார் ஆண்டவர். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒன்னொன்னு காட்டுவார். சிலருக்கெல்லாம் போய் ப்ரே பண்ணா ஒண்ணுமே தெரியாது, எனக்கு பிளாங்கா இருக்கும். இப்ப நம்மள எதுவும் உளறிடக்கூடாது. என்னடா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் வந்து அப்படி எதுவுமே தெரியலன்னா ஒன்றும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவரே எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாரு போது நான் என்னத்த சொல்றது. இப்ப நீங்களுமே பாருங்க, யாருக்காவது ஊழியம் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியலன்னா அமைதியா இருங்க. ஏதோ சொல்லணும்னு சொல்லிடாதீங்க. ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்லணும் சும்மா சொல்லி விடுவோம். நான் வெண்டைக்காவை பாக்குறேன், நான் எலுமிச்சை பழத்தை பாக்குறேன், அப்படிலாம் சொல்லிடாதீங்க. உண்மையிலே ஆண்டவர் காட்டுனா மட்டும் என்ன பண்ணுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. சும்மா சொல்லி மாட்டிக்காதீங்க. ஆமென். காட்டுனா சொல்லுங்க. இல்ல ஒண்ணுமே காட்டலப்பா. ஒருத்தர் இப்படிதான், ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணேன் போன்ல, ஒண்ணுமே தெரியல. அவங்க ஜெபம் பண்ணி முடிச்ச சிஸ்டர், அந்த சிஸ்டர் கேட்டாங்க, பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது காட்டினாரா, வேற ஏதாவது காட்டினாரா? சரி இல்ல சிஸ்டர் ஒண்ணுமே காட்டல. இல்ல வேற ஏதாவது, வேற இந்த மாதிரி காட்டினாரா, அந்த மாதிரி காட்டினாரா? அஹ் நான் சொன்னேன் ஒண்ணுமே காட்டல சிஸ்டர் அப்படின்னேன். சில நேரம் காட்டலன்னா காட்டல, அவ்வளவுதான். தெரியல, எனக்கு தெரியலப்பா. அவரே அவரே இவங்களுக்கெல்லாம் தெரியும், இவங்களுக்கெல்லாம் சொல்லவே கூடாதுன்னுட்டாருன்னா ஒண்ணும் முடியல. ஆமென். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அந்த வல்லமை எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அந்த திவ்ய வல்லமை உள்ள இருக்கு பாருங்க. இப்போ இந்த வல்லமை எதை கொடுக்குதான்? வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குதான். ஆல் திங்ஸ் தட் பர்டைன் அன்டு லைஃப் அண்ட் காட்லினஸ். இத பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல யாராவது காப்பி பண்ணி போட முடியுமா? பேஷன் டிரான்ஸ்லேஷன், டிபிடி. சூப்பரா இருக்கும் பாருங்க. நான் முடிஞ்ச நானுமே போடுறேன். பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல 1 பீட்டர், ஒரே நிமிஷம், நீங்க யாராவது காப்பி பண்ணி கமெண்ட்ல போட்டுருந்தா போடுங்க. தி பேஷன் டிரான்ஸ்லேஷன், அந்த அந்த வெர்ஷன் கொஞ்சம் பாருங்க, நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். ஓகே, டிபிடியில் என்ன போட்டிருக்குன்னா, எவ்ரி திங் வி குட் எவர் நீட் ஃபார் லைஃப் அண்ட் காட்லினஸ். எப்படி போட்டிருக்குன்னா இங்கிலீஷ்ல, எவ்ரி திங் வி குட் எவர் நீட் ஃபார் லைஃப் அப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ. இப்போ உங்க பிசினஸ்க்கு என்னங்க தேவை? ஐடியாஸ் தேவை, பணம் தேவை. உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவை? நல்ல ஞானம் தேவை. மனைவிக்கு ஞானம் தேவை. இந்த மாதிரி ஞானம் தேவை, பணம் தேவை, என்னெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு இப்ப தேவை. நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கீங்கல்ல, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, இது இதுன்னு ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கீங்கல்ல. யாரெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? போடலையா? ஏங்க நான் தான் போட சொல்லியிருக்கேனே, போட்டிருக்கீங்களா இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் எழுதியிருக்கீங்கல்ல, உங்க வாழ்க்கைக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரே, இதெல்லாம் நான் பிலீவ் பண்றேன்னு எழுதியிருக்கீங்கல்ல, அதை தான் போட்டிருக்கு இதுல. எதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு தேவையோ, தேவனோடு இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ, காட்லினஸ் எல்லாமே has already been deposited in us. பா, என்னங்க இது, குதிக்கணுங்க. அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்திரிச்சு குதிக்கணும், உட்கார்ந்துட்டே இருக்க கூடாது. வாவ், எப்படின்னா என்ன போட்டிருக்கு இதுல பாருங்க, பேஷன் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்குன்னா, has already அப்படின்னா என்ன, ஏற்கனவே உங்களுக்குள்ள டெபாசிட் ஆயிருக்கான். அப்படின்னா என்ன, இப்போ கோடி கணக்கா பணம் உங்களுக்குள்ள இருக்கான். நம்ப முடியுதா? யார் நம்புறீங்க? ஆமேன் போட்டுருங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் ஆமேன், நான் சொல்றேன் ஆண்டவரே ஆமேன் ஆமேன் ஆமேன். ஊழியத்தை வேற லெவல்ல பண்ணலாம். சொல்றாரு, உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் உனக்குள்ள டெபாசிட் பண்ணியிருக்கேன் மானே. டெபாசிட் பண்ணியிருக்கிறாராம். ஏன்னா இன்னும் நான் இதை பத்தி டீச் பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்னும் வேற லெவல்ல நமக்கு டைமே இருக்காது. அவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. It has been deposited in us by his divine power. அந்த துனாமிஸ் வல்லமை இருக்கு இல்லையா, நீங்க ஆவியில நிரம்புறீங்க இல்லையா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் இல்லையா, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எல்லாத்தையும், தங்கம் வெள்ளி பொண்ணு வேண்டிய அத்தனையும், மெட்டீரியலிஸ்டிக் பிளஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஏன் காட்லினஸும் சொல்றாரு. அப்படின்னா என்ன, வரங்கள் உங்களுக்குள்ள இருக்கா? எல்லா வரங்களும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. தேவ அக்கினி உங்களுக்குள்ள இருக்கு. சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. தீர்க்க தரிசன வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும், வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும், தேவனோடு உறவுல இருக்க வேண்டிய அத்தனையும், ஆல் த காட்லினஸ், எவ்ரிதிங் ஹஸ் பீன் டெபாசிட்டட். எப்படி? ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு பேதுரு சொல்றாரு. ஆமென். நீங்க ஆண்டவரே என்ன வந்து எனக்கு இந்த வரங்களை தாங்க ஆண்டவரே, வரங்களை தாங்க ஆண்டவரே, உங்களுக்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்குள்ள இருக்குங்க, எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. இப்போ உங்களுக்கு பாருங்க, கடன் இருக்கு. நீங்க சொல்றீங்க பிரதர் எல்லாம் இருக்கு, கடன் இருக்கு, என்ன பண்ண? சரி, கடனுக்கு எவ்வளவு பணம் தேவை?
ஒரு அமௌண்ட் தேவையா உங்க கடன்ல இருந்து வெளிவர? சும்மா ஒரு அமௌண்ட் இப்ப யோசிங்க பார்க்கலாம். உங்க இஎம்ஐ, உங்க ஹவுசிங் லோனு, உங்க கார் லோனு எல்லாம் ஒரு அமௌண்ட் சொல்லுங்க. டக்குன்னு ஒண்ணு மூடு, கொஞ்சம் கூடவே சொல்லுங்க. நினைங்க. இப்ப அந்த மணி எங்க இருக்கு? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பணம் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள டெபாசிட் பண்ணிட்டாரு. இன்னும் அதிகமாவே இருக்கு. அட்லீஸ்ட் உங்க விசுவாசத்துக்காக சொல்றேன். உங்க விசுவாசம் அட்லீஸ்ட் இந்த லெவலுக்காவது வரட்டும். புரியுதா? இப்ப அந்த பணம் எங்க இருக்கு? இப்போ உங்களுக்கு தேவையான பணம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இப்ப நான் இருக்கேன். இப்ப என்னுடைய மினிஸ்ட்ரி ஆண்டவர் இப்படி இப்படி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நான் செய்யணும். இப்ப அந்த மினிஸ்ட்ரியை நான் செய்யறதுக்கான பணம் இல்லையா, இவ்வளோ தேவைப்படுது. இப்ப அது எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. டெபாசிட் பண்ணியிருக்காரு. உங்க குடும்ப சந்தோஷம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. உங்க சுகம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. உள்ள இருக்கு. அந்த டுனாமிஸ் பவரா இருக்கு. இது எப்படி வெளிப்படும்? அந்த வெளிப்படுது பாத்தீங்களா? அதான் மெகாலிட்டோஸ். மெகாலிட்டியோஸ் அப்படின்னா இது வெளிப்படுறதற்கு ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா அறிகிற அறிவு. சொல்லுங்க பார்க்கலாம். knowing him. இப்ப அடுத்த வாது பாருங்க. for all this was lavished upon us through the rich experience of knowing him. wow. இது எல்லாமே அவரை அறிகிற அறிவினாலே. தமிழ்ல போட்டிருக்கோம் தெளிவா. அந்த திவ்ய வல்லமை எல்லாம் நமக்கு கொடுத்தாலும் அது எப்படி வெளிப்படும்னா, அது அத நெருப்பு எப்படி பச்ச உடனே அந்த பாம் வெடிக்குதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை எப்ப வெளிப்படும்னா, அந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படும்னா அவரை அறிகிற அறிவு. knowing him. knowing him. 4வது வசனம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். அவருடைய திவ்ய சுபாவம் வெளிப்படும். உலகத்துல உள்ள இச்சைக்கே நம்ம தப்பிக்கலாம். ஆனா எல்லாமே அறிகிற அறிவு. அப்போ அறிகிற அறிவும் தேவ வல்லமையும் கனெக்டட். யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வல்லமை இதெல்லாம் தருது. ஆனா அந்த வல்லமை வெளிப்படணும்னா நீங்க தேவனை அறிகிற அறிவுல வளரணும். யாருக்கு புரியுது? புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ரேஷன் கடைக்கு போறீங்க. ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா ரேஷன் கடையில எல்லா திங்ஸும் இருக்கு. கரெக்டா? அந்த அதிகாரி இருக்கிறாரு. ஆனா நீங்க ரேஷன் கடைக்கு போறதுக்கு உங்க கையில என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும் சொல்லுங்க? என்னங்க இருக்கணும்? காசு காசு காசை விட இன்னும் முக்கியமானது இருக்கணும். என்ன இருக்கணும்? ரேஷன் கார்டு அட்டை இருக்கணும். கரெக்டா? ஸோ நீங்க ரேஷன் கார்டு அட்டையை கொண்டு போய் ரேஷன் கடையில போய் கொடுத்தாதான் அங்க இருக்கத அவரு உங்களுக்கு தருவார். அதை தருகிறது யாரு? அந்த அதிகாரி. அவர் இல்லைன்னா தரமாட்டாரு. அப்படித்தானே? அவர் சைன் பண்ணும். கரெக்டா? நான் ஒரு தடவை போயிருக்கேன். ஊர்ல இருக்கும்போது ஒரு தடவை ரேஷன் கடைக்கு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. முதல்ல போனேன். அப்ப போனா அங்க ஒருத்தர், தம்பி இப்ப வராதப்பா, அவர் இல்ல, அப்புறம் வாப்பா அப்படின்ட்டாரு. என்னது அப்படியா அப்படின்ட்டு போயிட்டு திருப்பி போறேன். அப்புறம் அந்த ஒரு ஒரு அதுக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கிறாரு. நீ போயிருக்கீங்களா? யாரும் போன ரேஷன் கடையா யாருக்கும் தெரியாதா? ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ போனா அவர் இருக்காரு. அவர் இருந்தோடனே எது எது வேணும் அப்படின்னு எல்லாமோ கணக்கு போட்டாரு. ஓகேயா சொல்லிட்டு நான் போனது ஒரு 2, 3 பேருக்கு வாங்க போனேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேமிலியில ஏதோ யாரும் இல்லைன்ட்டு போய் வாங்க சொல்லிட்டேன். பார்த்தா அப்புறம் வாங்கி அந்த கார்டு அதுதான் முக்கியம் இல்லையா? அதேதான். இப்போ நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே நமக்குள்ள இருக்குங்க. சகலம் சகலமும் நமக்குள்ள இருக்கு. டெபாசிட் பண்ணியிருக்காரு தேவன். ஆனா அது எப்படி வருது? வல்லமையினால வருது. அந்த வல்லமை. ஆனா அந்த வல்லமை வெளிப்படுறதுக்கு எது முக்கியம்னா தேவனை அறிகிற அறிவு. அவர் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அறிவினாலே அப்படின்னு போட்டுக்கலாம். த்ரூ த நாலேஜ் ஆஃப் ஹிம். அப்படின்னா என்ன? பிரதர் எனக்கு தான் கடவுளை தெரியுமே. எனக்கு தான் எப்படி தெரியும்? அதான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன் எங்க வீட்டுல. நான் இங்க இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எங்க தெருவுல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, உங்களை சொல்றேன். இப்ப நீங்க இருக்கீங்க. உங்க தெருவுல உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இல்ல நீங்க அடிக்கடி போகிற சூப்பர் மார்க்கெட்டு இவங்களுக்கு உங்களை தெரியுமா? சொல்லுங்களேன். கமெண்ட்ல போடுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாது பிரதர். தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே?
உங்க எத்த வீட்டுல இருக்கிறவனுக்கு தெரியும், உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்களை தெரியும் இல்லையா? தெரியும் தானே. இங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, இவங்க காலையில ஆனா வேலைக்கு போவாங்க, ஈவினிங் ஆனா வீட்டுக்கு வருவாங்க. அங்க அந்த பிரதர் வந்து இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போவாரு, இல்ல இந்த பிரதர் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தெரியும் தானேங்க. தெரியாதா? இல்ல சிஸ்டர் வந்து நல்லா நல்லா சத்தமா அழகா பேசுவாங்க, உங்களை பத்தி தெரியும் தானே. உங்க சத்தம் வெளியே கேட்குமா கேட்காதா? கேட்கும்ல. தெரியும். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுமா? சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு தெரிந்தது மாதிரி தெரியுமா? இல்ல உங்க கணவருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுமா? இல்ல உங்க மனைவிக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுமா? தெரியாது. ஏன்? ஏன்னா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளை பத்தி எல்லாம் தெரியும். ரைட்? புரியுதா? இப்போ என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட சுவிதாக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். ரைட்டா இல்லையா? தெரியும். கரெக்டா இல்லையா? அப்போ ஏன்னா she knows me. இந்த அப்போ வெளியே இருக்கிறவங்க தெரிகிறது இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆமா ஆமா நான் பார்த்திருக்கிறேன், இவங்க வெளியே போவாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்க they know yourself அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். புரியுதுங்களா? ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அனுபவித்து உங்களை தெரிந்து கொள்கிறார். நீங்க எப்போ கோவப்படுவீங்கன்னு வரைக்கும் தெரியும். எங்க அம்மா எப்போ கோவப்படுவாங்கங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியும். எங்க அப்பா எப்போ அமைதியா இருப்பாரு, எந்த நேரம், எல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியும். ஏன்னா தே நோ. புரியுதா? இந்த நோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆண்டவர் சொல்றாரு. இதைதான் பேதுரு எழுதுறாரு. தேவனை குறித்த அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நோயிங்ல வந்துட்டீங்கன்னா, இந்த திவ்ய வல்லமை என்ன பண்ணும்னா உங்களுக்கு தேவையானதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். புரியுதா? தேவனை குறித்த அந்த நோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்ல டெய்லி இருக்க 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 இந்த வல்லமை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இப்ப அதான் கேட்பேன். இப்போ நீங்க தேவன் பொருளாதாரத்துல அவரு என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? இப்போ இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு காரியத்தை எப்படி யோசிப்பீங்கன்னு உங்க பிள்ளைங்களுக்கு தெரியணும். தெரியும், அப்படித்தானே? ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க எதை வேணாலும் சொல்லலாம், ஆனா உங்க கூடவே இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்க இப்படிதான் முடிவு எடுப்பீங்கன்னு. அதை போல இப்ப நீங்க ஒரு காரியத்தில் இருக்கீங்க, தேவனை அறிகிற அறிவு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க இருக்க உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும் ஆண்டவர் என்ன நினைக்கிறார். புரியுதா? இன்னும் சொல்ல போனா எதை குறித்த அவேர்னஸ், தேவனை குறித்த அவேர்னஸ் உங்களுக்கு அதிகமாகுதோ அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வுல அந்த வல்லமை எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். புரியுதா? அவரை அறிகிற அறிவு, the knowing. சரி, இந்த அறிகிற அறிவுக்கு டைம் இல்லை, நான் ஷார்ட்டா இப்போ முடிச்சிடுறேன். இதை பத்தி அடுத்த வாரம் நான் இதனுடைய கண்டினியூஷன் பார்ட் 2 அறிகிற அறிவை குறித்து இன்னும் டீட்டெயிலா நம்ம அடுத்த வாரம் போகலாம். ஆனா இது வரைக்கும் சொன்னது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? சரி, இந்த அறிகிற அறிவு அப்படிங்கிறத இன்டிமசி அப்படின்னு சொல்லலாம். தேவனோடு இருக்கிற ஒரு உறவை குறிக்கிறது, இன்டிமேட் வித் காட். இந்த அறிகிற அறிவு எப்படின்னா எதுக்கு ஈக்குவலா சொல்லலாம்னா, பழைய ஏற்பாடுல ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாளை அறிந்தான். அறிந்தான் இருக்குல்ல, யாதா யாதா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. உறவை குறிக்கிறது, ஒரு கணவன் மனைவியுடைய இன்டிமெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது, அந்த ஒரு ஒன்னஸை குறிக்கிறது. அந்த மாதிரியான தேவனோடு இருக்கிற ஒரு உறவை தான் அறிகிற அறிவு என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு புரியுது? இந்த ரகசியம் பெரியது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உறவின் ரகசியம் பெரியது. பவுல் எழுதும்பொழுது எழுதுறார், அதுதான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு. அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு இருக்கிற அந்த உறவு. இந்த உறவுல எவன் ஒருவன் யார் அதுக்குள்ள டேப் ஆயிட்டீங்களோ, ஆண்டவருடைய அன்புல, ஆண்டவருடைய சுபாவத்துல, அதுல நீங்க அப்படியே அவரோட இருக்க 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 இந்த திவ்ய வல்லமை மெகாலியோட்டிசா உங்க வாழ்க்கையில தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் ஆமென் சொல்றீங்க? ஏமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க நான்லாம் அந்த உறவுல தான் இருக்கிறோம். ஏமேன். அந்த உறவுல தான் இருக்கிறோம். ஆனா அந்த உறவை விட்டுட்டு போயிடக்கூடாது.
புரியுதுங்களா? இந்த உறவு அந்த எக்ஸ்ட்ரீம்குள்ள போகணும். அந்த இன்டிமசி ஒரு 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 எக்ஸ்ட்ரீம்குள்ள போகணும். அந்த எக்ஸ்ட்ரீம்குள்ள போகிறதை நீங்க புரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மீதி எல்லாம் தானா நடக்கும். நீங்க எதுக்கும் ஜபிக்க கூட தேவையில்ல. உங்க வாழ்க்கையில தானா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்? அந்த வல்லமை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு அணுகுண்டுல நெருப்பை மட்டும் வச்சா போதும், நீங்க கவலையே பட வேண்டாம். மீதி எல்லாம் அதுவே பார்த்துக்கும். புரியுதா? எனக்கெல்லாம் புரிஞ்சுது. டைம் இல்ல. இந்த உறவை குறித்த அறிவை குறித்து அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். ஆமென். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்து? ஸோ எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கு. இப்ப எதை குறித்து அறியறீங்க? ஆண்டவருடைய சுபாவத்தை அறிய. அதனாலதான் பாசிட்டிவா எப்பவும் பேசிக்கிட்டே இருங்க. பாசிட்டிவாவே பேசுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் சுகமா இருக்கிறேன், பணம் என்ன தேடி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்? அதுதான் அவருடைய ஹார்ட்டே அதுதான். உங்களை ஆசீர்வதிச்சிருக்க. ஆல்ரெடி கிவன், ஆல்ரெடி டெபாசிட்டட் இன் யூ. எல்லாம் உங்களுக்குள்ள ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இந்த சத்தியத்தை தெரியாம இப்ப நீங்க நான் இன்னைக்கு ஃபுல்லா முழங்கால் யுத்தம் பண்ண போறேன்ட்டு, சரி முழங்கால்ல உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே கதறி அழுது ஆண்டவரே அப்பா இப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? இப்ப ஆண்டவருக்கு இப்ப இயேசு, பிதா, பரிசுத்தாவின்னு 3 பேரும் கன்னத்துல கையை வச்சுட்டு உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. டே என்னப்பா பண்றது இவங்கள? சிலுவையில போய் மரிச்சாச்சு, சிலுவையில அவ்வளோ அடி வாங்கியாச்சு, அவன் பேசினதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்களுக்கு உயிரோட எழும்பி இவங்களுக்கு பரிசுத்த ஆவியையும் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்த பிறகு திருப்பி தாவீது மாதிரி அங்க அவன் தாவீது பண்ணது பழைய ஏற்பாடுல அவங்க பண்ணதையே இவன் திருப்பி பண்றானே, இவனுக்காக நான் என்னதான் பண்றது? பாருங்க, இப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனை சண்டே சர்ச்சில் அழ போறாங்கன்னு தெரியல. சரி அழலாம், ஆண்டவர் சமூகத்தில் அழணும், அது வேற ஆளுக. ஆனா கதறி பிச்சைக்கார மாதிரி அழக்கூடாது. ஆண்டவரே அது அது ஆண்டவரை கொச்சப்படுத்துற மாதிரி. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு அவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க ஏதோ நீங்க ஒண்ணுமே தராத மாதிரி பேசினாங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, எனக்கு நீங்க என் மேல பாசமே இல்லை, என் மேல இதே அப்படின்னா உங்களுக்கு மனசே உடைஞ்சு போகாதா? உங்க உங்க பிள்ளையோ பொண்ணோ உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கு நான் முக்கியமே இல்லை அப்படிலாம் பேசினா ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நான் அந்த பிள்ளைக்காக தானே இவ்வளோ. ஏன்னா பாருங்க, அந்த பிள்ளை 1 வயசு 2 வயசு இருக்கும்போது அதுக்கு எப்போ மூத்திரம் போச்சு எப்போ இது போச்சுன்னு அதுக்கு தெரியாது. அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி வளர்த்தோம், என்ன மாதிரி பண்ணணும், எந்த நேரத்துல எதை பண்ணணும். ஆனா பாருங்க, ஒரு டைம்ல பேச ஆரம்பிக்கும், பேசும் பாருங்க, ஒரு அப்பா அம்மாவுக்கு இருதயமே உடஞ்சு போயிடும். என்ன பேச்சு பேசுது அப்படின்னு தோணும். நம்ம எப்படியெல்லாம் அந்த பிள்ளைங்களை வளர்த்தோம். அதே மாதிரிதாங்க ஆண்டவருக்கு என்ன தோணும், உனக்காக நான் சிலுவையில என்னெல்லாம் அனுபவிச்சேன். தரித்திரம் என்ன சொல்ல போனா, அவரை ட்ரெஸ்ஸே இல்லாம தான் அடிச்சு தொங்க போட்டாங்களாம் சிலுவையில, தெரியுமா? ஒரு துணி கூட இல்லையா. அவ்வளவு நிர்வாணமா, அவ்வளவு அவமானத்தையும் பட்டேன். நான் எல்லாம் பெற்று எல்லாத்தையும் ரெடி முடிச்சு உனக்கு கொடுத்தாச்சு. உன்னை நான் என் பிள்ளையா ராஜாவா நான் வச்சிருக்கிறேன். ஆனா நீ மறுபடியும் ஆண்டவரேன்னு ஒரு வேற மாதிரி. அது பாருங்க, அது ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஆமென். சோ நம்ம அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், நான் தேவனுடைய பிள்ளை, எல்லாம் எனக்கு தேவன் தந்திருக்கிறார், எங்க அப்பா அவர். சொல்லுங்க, என் அப்பா அவர். ஆமா. இப்ப இருக்க சூழ்நிலையை வைத்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. மெகாலியோட்டிஸ், அந்த வல்லமை வெளிப்படும் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல வெளிப்படும். தேங்க்யூ ஃபாதர், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். மெகாலியோட்டஸ், இந்த வல்லமை, டுனாமிஸ் வல்லமை எங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவர். எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய திவ்ய வல்லமை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எங்களுக்குள் கொடுத்திருக்கிறீங்க. பக்தி விருத்திக்கு தேவையானது, தேவ பக்திக்கு தேவையான அத்தனையும் எங்களுக்குள் வைத்திருக்கிறீங்க. உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. உம்மோடு இருக்கிற உறவு பெருகட்டும்பா. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனையே பிடிச்சிட்டு இருக்கிற உறவு, மனுஷங்களை விட எங்க அப்பா அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், தேவ பிரசன்னத்தில் இருக்கிற வாழ்க்கை, இதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லாமா? Amen, amen, amen. Thank you, thank you. Bless you. Have a beautiful, blessed Sunday. Enjoy பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க.
இந்த இந்த மெசேஜை திருப்பி திருப்பி கேளுங்க, மெடிடேட் பண்ணுங்க, நீங்க மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் சண்டே நான் பேசுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், பிளஸ் யூ, ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே. பை 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 சொல்லுங்க. ஹாப்பி சண்டே. ஆமென். தேங்க்யூ.